ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைம்ல சமைச்சிட்டுருக்கிறேன். சரி விளாக் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டுருக்கிறேன். மதியானத்துக்கு வந்து சமைச்சிட்டுருக்கிற கேப்ல பார்த்தீங்கன்னா, தம்பி, பாப்பா 2 பேருமே வந்து ஹால்ல விளையாடிட்டு இருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே பார்த்துட்டே அப்படியே சைட்ல சமைக்கணும். எல்லா பொண்ணுங்களுக்குமே கல்யாணம் ஆயிட்ட லைஃப் ரொம்ப ஜாலியா தாங்க போயிட்டுருக்கும். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு குழந்தைங்கலாம் வந்ததுக்கப்புறம், என்னமோ நம்மளோட லைஃப் வந்து அந்த 4 செவுத்துக்குள்ளேயும் அப்படியே வந்து குழந்தைங்க கூட சமைக்கிறது இப்படியே போயிடுமோ அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா? அந்த மாரி டைம்ல தாங்க நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஏன் அப்டின்னா வந்துட்டு படிச்சிருக்கோம், நம்ம வேலைக்கு போலாம், சம்பாரிக்கலாம். மத்தவங்கள மாரி நம்மளும் வந்துட்டு வெளில வந்துட்டு போலாம், வரலாம். நெறைய வந்து சம்பாரிச்சுட்டு லைஃப்ல வந்து சீக்கிரம் நம்மளும் முன்னுக்கு வரலாம் அப்டிங்கிற மாரி யோசனை மனசுக்குள்ளேயே ஓடுனாலும், இல்ல ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வந்து ஃபினான்ஷியலா வந்து கஷ்டமா இருக்கிறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்டிங்கிற தாட் மனசுல இருக்கு அப்டின்னாலுமே, நம்மளால வந்து எதுவுமே பண்ண முடியாது. காரணம் என்னன்னா வந்து அந்த குழந்தைங்க. அப்படிங்கிற மாரி ஆயிடும். அவங்களுக்கு வந்துட்டு பார்த்துக்கிறதுக்கு நம்ம வேலைக்கு போயிட்டா அவங்கள யார் பார்த்துக்கிறது? அதுக்கான கரெக்ட்டான சப்போர்ட் சிஸ்டம் வந்து எல்லாருக்கும் அமையறதில்ல. கரெக்ட்டுங்களா? அந்த மாரி சிச்சுவேஷன்ல நான் வந்து சரி, நம்ம எப்படியும் வந்துட்டு நமக்கு மொபைல் கையில வச்சிருக்கிறோம். அ ஓரளவுக்கு வந்து வீடியோ எடிட் பண்ற நாலேட்ஜ் வந்து இருக்குது. சரி என்ன ஆனாலும் ஆகட்டும், அப்படிங்கிற மாரி வந்துட்டு இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். அதனால எப்போதுமே நாங்க இந்த வீடியோல நானு, தம்பி, பாப்பா 3 பேரும் தான் வருவோம். எந்த அளவுக்கு வந்து சேனல் வந்து குரோத் ஆகுதுன்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் வந்து எனக்கு தெரிஞ்சத நான் வீடியோவா ஷூட் பண்ணி போட்டுட்ருக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா வந்து மத்தியானம் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம், அவங்க அப்பா வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் பாப்பா, தம்பி 2 பேருமே வந்து கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் போல வந்து தம்பிக்கு வந்து 1 வயசு ஆயிடுச்சு. அவனுக்கு காலுக்கு வந்து கொலுசு எடுக்கலான்னு ரொம்ப நாளா ஆசை. ஏன்னா பையன் இல்லைங்களா? வளர்ந்துட்டானா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம போட்டு பார்க்க முடியாது. எதெல்லாம் போட்டு பார்க்க முடியுமோ, அதெல்லாம் வந்து சின்ன வயசுலயே போட்டு பார்த்துடணும். பொண்ணா இருந்தா கூட நம்ம எப்பனாலும் கொலுசு எடுத்துக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி அவங்க அப்பா கிட்ட கேட்டு, கொலுசு தம்பி காலுக்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து கடைக்கு போனோம். அம் எல்லாருமே கிளம்பி கடைக்கு போறதுக்கே ஒரு 7:30 போல ஆயிடுச்சு. நாங்க இங்க ஒசூர்ல தான் இருக்கிறோம். அதனால இங்க பக்கத்துல இருக்க ஜோஸ் ஆலுக்காஸ்க்கு போனோம். பாப்பா, தம்பிய வச்சுட்டு எங்க வீட்டுக்கு பக்கத்துல அந்த கடை தான் இருக்குது. அதோட இல்லாம தம்பிக்கு வந்து முன்னாடி ஒரு காப்பு போட்டிருந்தோம் கால்ல. அந்த காப்பு வந்து இந்த கடையில தான் எடுத்தது. சரி எடுத்த கடையிலேயே போட்டுட்டு வேற கொலுசு எடுத்தோம் அப்டின்னா, நமக்கு செய்கூலி சேதாரமும் கொஞ்சம் வந்துட்டு கம்மியா போடுவாங்க அப்டின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போனோம். அங்க போனதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பலூன்லாம் குடுத்தாங்க. பாப்பா, தம்பி 2 பேருமே அத வச்சுட்டு நெறைய வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் வந்து நாங்க போன அன்னைக்கு முன்னாடி வந்து வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க போல. அதனால அதுக்கு போட்ட ஸ்டேஜ் எல்லாம் வந்து அத ரிமூவ் பண்ணாம அப்படியே வச்சிருந்தாங்க. அத பார்த்துட்டு பாப்பா, தம்பி 2 பேருமே ஒரே குஷி ஆயிடுச்சு. அதோட இல்லாம அங்க வந்த குழந்தைங்க எல்லாருமே அதுல ஏறி ஏறி குதிச்சுட்டு நல்லா வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானு, என் ஹஸ்பண்ட், பாப்பா, தம்பி எல்லாம் வந்து ஒரு 2, 3 ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதோட பாப்பா, தம்பி 2 பேருமே வந்து விளையாட ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அதுல ஏத்தி என் ஹஸ்பண்ட் வந்து விளையாட வச்சுட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு. அப்புறம் வந்து தம்பி கொலுசோட சேர்த்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு காப்பு போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. அதனால காப்பும் சேர்த்து எடுத்துட்டு வந்தோம். தம்பியோட கொலுசு இப்ப கால்ல போட்டிருக்கிறது தான். ஆல்ரெடி வச்சிருந்த கொஞ்சம் பழசெல்லாம் போட்டுட்டு தான் வந்து எடுத்தோம். ஏன்னா சடனா பிளான் பண்ணதுனால கையில எதுவும் காசு இல்ல. சரி பரவால்ல. பாப்பாவுக்கு பொறந்த டைம்ல ஞாபகமா வச்சிருந்த கொலுசு, தம்பிக்கு காப்பு எடுத்தது எல்லாத்தையுமே போட்டுட்டு, மொத்தமா வந்து காப்பும், கொலுசும் எடுத்துட்டு வந்துட்டோம். இந்த கொலுசு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃபிரெண்ட்ஸ்.